உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கீதையில சொல்லியிருக்க ஆயுதங்களால ஆன்மாவை துன்புறுத்த முடியாது. நெருப்பால் அதை எரிக்க முடியாது. நீரால் அதை நினைக்க முடியாது. காற்றால் அதை உலர்த்த முடியாது. மனிதன் ஆன்மா ஓட வெறும் சுய ரூபந்தான். சரீரத்தோட கைதி இல்லை. இந்த கஷ்டம் வெறும் என்னோட உடலை தான் காயப்படுத்தும். கடவுள் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நம்ம உடலை விட அதிகமா சக்தி வாய்ந்தவங்க. அந்த சகிப்பு தன்மை நமக்கு உள்ள இருக்கு. நாம இப்ப அத தேடி கண்டுபிடிக்கணும். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரண. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அம்மா. இதெல்லாம் என்ன ஆபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு அவ வேணும்னே பண்ற வேலை. ராதா நிஜமாவே டேஞ்சர்ல இருக்கா. ப்ளீஸ் வா வா. ஒரு செகண்ட். இப்ப நீ எனக்கு சொல்லு, ராதா எங்க இருக்கா? சொல்லு, எங்க? எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க பாரு, உன்னோட ஆக்டிங் இதோட நிறுத்திக்கோ. எனக்கு தெரியும், போன வாட்டி கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணீங்கல்ல. அதான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்துனீங்களே. என்னோட அப்பா வேலைக்கு போக மாட்டாரு. ஆனா அப்படி இருந்தா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எனக்கும் அப்படியே இவரை மாதிரி ஈஸி லைஃப் தான் வேணும். அதனால தான் நான் அவரை மாதிரி ஆகணும். இனிமே நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன். ராதா எங்க இருக்கான்னு சொல்லிடு. என்ன சொல்ற மோகன்? என்ன மோகன், என்னமோ பேசிட்டு இருக்க? எனக்கு சத்தியமா ராதா எங்க இருக்கான்னு தெரியாது. இங்க பாரு குஷி, விளையாடுனதெல்லாம் போதும். அம்மா தாமினி 2 பேரும் டென்ஷன்ல இருக்காங்க. மரியாதையா உண்மையை சொல்லு, ராதா எங்க? மோகன் என்ன பேசிட்டு இருக்க நீ? குஷிக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? நான் ஒன்னும் போய் சொல்லல மோகன். நிஜமாவே ராதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. சரி, நீ சொல்லாத. அம்மா தாமினி 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. வந்துருமா, வீட்டுக்கு வந்துரு. ராதாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ தானாவே வீட்டுக்கு வந்துருவா. இனி ராதாவுக்காக யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது. அவளை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. அதானே மோகன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஆபீஸ்க்கு வரணுங்கிறதுக்காக தான் அவ பண்றா. கொஞ்ச நேரத்துல அவளே தானா இங்க வந்துருவா. இல்ல, நான் போராடுறத விடக்கூடாது. நம்பிக்கையை இழக்க கூடாது. இல்ல, மோனையாவுக்காக நான் என்ன காப்பாத்திக்க முயற்சி பண்ணி ஆகணும். எனக்கு ஆனா அவர் ரொம்ப கவலையோட இருப்பாரு. இந்நேரத்துக்கு என்ன அவர் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மோனையா வாங்க. நான் எதுவும் பண்ண போறதில்ல. நான் சொன்னது எல்லாருக்கும் கேட்டுச்சுல. நானும் சரி, ராதாவும் சரி, வேற யாரும் தேடக்கூடாது.
அம்மா தாமினி ப்ளீஸ் 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. வெல் டன் தாமினி. எப்படி பிளான் பண்ணியோ அதே மாதிரி தான் நடக்குது. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் ராதா ராதான்னு. மோகன் ராதாவை காப்பாத்த போலனா அவ கண்டிப்பா செத்துருவா. அதுக்கப்புறம் அந்த பழிய குஷி மோகன் மேலதான் போடுவா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பகை ஆரம்பிச்சிரும். எதிர்பார்க்கவே இல்ல கடவுளே, ரொம்ப நன்றி. இப்படி இருந்த வேலைக்காகாது. நான் வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். இது டேப் மாதிரி இல்ல. நான் இத ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்தணும். நன்றி கடவுளே கிருஷ்ணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.